கட்டணும் அப்படிங்கிறது தான். உங்களோட ஆசை நிறைவேறட்டும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். நம்ம சேனலில் அதிக வரவேற்பு பெற்ற சியர்வால் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வீடியோவோட அடுத்த பார்ட்டு தாங்க இது. இதை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, செங்கலே இல்லாமல் முழுமையாக கான்கிரீட்லேயே கட்டப்பட்ட ஒரு கட்டுமான முறை பற்றின டீட்டெயில் தான் சியர்வால் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. இந்த முறையில் கட்டப்பட்ட ஒரு வீட்டோட ஹோம் டூரை வீடியோவாக பதிவிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேனலோட நேயர்கள் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆன இதே முறையில் கட்டப்பட்ட வீட்டை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்கோம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட கண்டது கடை சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர்வால் கான்செப்ட்டுங்கிறது என்னென்னா மெயினாக ஃபுல்லாகவே காங்கிரீட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 பக்கமும் ப்ளைவுட்ஸ் அல்லது வந்து நல்ல ப்ராப்பரான செட்டப் கொடுத்துட்டு நம்ம ரெடிமிக்ஸ் காங்கிரீட் இருக்கு இல்லையா, அந்த காங்கிரீட்டை மேலேருந்து ஒரு 40 ஃபீட்லேருந்து நம்ம 4 ஃபீட்டுக்கு ரவுண்ட் பண்ணோன்னா வால் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த ஷேர்வால் கான்செப்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் பில்லர் பீம் இது எல்லாமே இல்லாமல் ஒருவேளை தேவையான இடத்துல இன்பில்ட்டாக வச்சு பண்ணுற கான்செப்ட் பேர் தான் ஷேர்வால் கான்செப்ட். இதுக்கு வாட்டர் க்யூரிங் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் இருக்கா சார்? அதான் M20 காங்கிரீட்டுடைய கிரேடை வந்து நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். M20 காங்கிரீட்டுக்கு நார்மலாக என்ன அஸ் பர் த ஸ்டாண்டர்ட் வந்து இந்த 7 days 7 hours இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம யூஸ் பண்ணி க்யூர் பண்ணிக்கலாம். க்யூர் பண்ணி ஜாயின் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணி பண்ணோன்னா 100 floors கூட நம்மளால் வந்து பண்ண முடியும். சார், இப்போ இந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கேன் சார். இந்த தரையில் இருந்து 10 அடி ஹைட்டில் இந்த பில்டிங்குடைய ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வந்து பில்லர் கிடையாது, பீம் கிடையாது. சில இடத்துல வந்து இன்பில்ட் பீம் இன்பில்ட் பில்லர் போட்டிருக்கோம். சார், இப்போ வீட்டோட எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சார் பண்ணியிருக்கீங்க? இப்போ நார்மலாக வந்து நம்ம ரொம்ப ஹெவியான எலிவேஷனை நம்ம இதில் யோசிக்கலை. இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு மினிமம் தான் நம்ம எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணோம். ஏன்னா உள்ளே வந்து நம்ம நிறைய இன்டீரியருக்கு பண்ண வேண்டியதுனால வெளியில் வந்து மினிமமாக தான் நம்ம வந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேங்க சார். இப்போ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஏரியா எவ்வளோ, இதில் பில்டப் ஏரியா எவ்வளோங்க சார்? இது வந்து ஆக்சுவலாக 4.25 சென்ட் ஏரியா டோட்டலாக. அதில் வந்து நம்ம 4 சென்ட் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து பில்டிங் வந்து எடுத்திருக்கோம். மேலேயும் கீழே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா உங்களுக்கு பில்டப் ஏரியா இன்க்ளூடிங் OTS எல்லாம் சேர்த்து வந்துடும். சார், இப்போ இந்த கார் பார்க்கிங் ஏரியா பற்றி சொல்லிடுங்க சார். ஸோ இந்த வீடு பிளான் பண்ணும்போது கார் பார்க்கிங் கான்செப்டை நம்ம என்ன நினச்சோன்னா, இந்த ஃபைபர் சிமெண்ட் வேன் போர்டில் வந்து நம்ம ரூஃப்க்கு வந்து பப் பேனல் யூஸ் பண்ணுறோம். அந்த பப் பேனல் யூஸ் பண்ணி இந்த FGC மெட்டீரியலை வந்து நம்ம காம்பவுண்ட் வாலுக்கு வேலிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அதில் தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்டீல் பப் பேனல் FGCயுடைய வேலி இதை யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வேறு என்னென்ன சார் ஹைலைட்டாக பண்ணியிருக்கீங்க? ஸோ நம்ம இருக்கிற ஏரியாவை யூஸ் பண்ணி ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கிறது கவர்மெண்ட்டுடைய ரூல். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அப்புறம் வந்து நம்ம செப்டிக் டேங்க் என்ன பண்ணிட்டோம், பயோ செப்டிக் டேங்க். பில்டிங் ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண வேலை வாட்டர் டேங்க் எல்லோரும் பில்டப் பண்ணுவாங்க. நாங்கள் வாட்டர் டேங்க் பில்டப் பண்ணல, வாட்டர் டேங்கை வாங்கி கொண்டாந்து வச்சுட்டோம். ரெடிமேட் காங்கிரீட் வாட்டர் டேங்கை கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நம்ம வீட்டுடைய நார்த் சைடு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த UPVC விண்டோ இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, நார்மலாக நம்ம UPVC விண்டோ என்ன கலரில் கிடைக்குன்னா ஒயிட் கலரில் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு மற்ற கலரில் நீங்கள் வேணும்னு சொன்னால் நார்மல் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக போகும். நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் கலரில் இருக்கிற UPVC விண்டோவை செஞ்சுட்டு கொண்டு வந்து MRF கோட்டின்னு ஒரு கான்செப்ட், இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஸோ இங்கே வந்து ப்ளூ கலரு, அங்கே வந்து பிளாக் கலரு, ஸோ 3 கலர் ஆஃப் விண்டோஸை நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணோம். ஸோ நார்மலாக வந்து இந்த கார்டனிங் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம எடுக்கும்போது எப்படி எடுப்போம்னா, இந்த இடத்துல வந்து வாட்டர் ஃப்ளோவை நம்ம வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால் இந்த ஜாலி கான்செப்ட் ஆஃப் பவர் பிளாக்கை யூஸ் பண்ணுறதே அதுக்காக தான். ஸோ வாட்டர் என்ன செய்யணும்னா டைரெக்டாக உள்ளே போகும். உள்ளே போய் இந்த டைரெக்டாக நம்ம போர் வாட்டர் இருக்குல்ல அதோட கனெக்ட் ஆகும். இந்த எர்த்தோட கிரவுண்ட் வாட்டருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்டாக மழை தண்ணி வந்து உள்ளே வந்துடும். ஸோ இதில் சின்ன கிராப்ஸ் மற்ற விஷயங்கள் அதில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து வந்துடும். நமக்கு நடந்து போகிறதுக்கும் பக்காவாக இருக்கும். இந்த சேம் டைம் அந்த கார்டன் ஃபீலும் நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது. இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த டிசைன் கண்டென்ட் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு. இந்த பிராண்ட் வந்து இந்த லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி தான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சு. இது என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிரானுல்ஸ் அதை வந்து வேஸ்ட்டான மெட்டீரியல்லாம் அரைச்சி எஃபாக்ஸி இருக்குல்ல, எஃபாக்ஸியோட மிக்ஸ் பண்ணி ஒரு வெரைட்டி ஆஃப் 18 கலர்ஸில் அவங்க அவைலபிளாக இருக்குது. நார்மலாக பட்டி யூஸ் பண்ணுறோம்ல அந்த கான்செப்டில் எடுத்து பட்டி தகடு வச்சு லைட்டாக இழுத்துட்டிங்கன்னா போதும். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம், கழுவிக்கலாம், டிசைன் கொண்டு வந்துக்கலாம். நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன் இதில் கொண்டு வர முடியும். ஆக்சுவலாக என்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க டோர் வந்து ஸ்டீல் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். வந்து டியூரான் ஒரு கம்பெனி இம்போர்ட்டட் ஸ்டோரு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16 லாக் வந்து இதில் இருக்குது. ஓகே சார். இப்போ சுவிட்சஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார், இதை பற்றி சொல்லிடுங்க சார். ஆக்சுவலாக நம்ம பில்டிங் க்ரியேட் பண்ணும்போது நாம் என்ன பிளான் பண்ணோன்னா,
ஒரு ஸ்மார்ட் சுவிட்சஸ் வந்து பிளான் பண்ணணும்னு நம்ம யோசிச்சிட்டோம். ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா லைட் எரியும். இதுக்கு வந்து அவங்க ரிமோட் கண்ட்ரோலும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஆப் கொடுத்துருக்காங்க. மொபைலில் வந்து நமக்கு ஆப் இருக்குது. ஆப் டச் பண்ணாலும் நமக்கு வந்து யூஸ் ஆகிக்கும். ஸ்மார்ட் சுவிட்சஸையும் நார்மல் கண்ட்ரி சுவிட்சஸையும் மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஹாலை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோருக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, வால் அண்ட் சீலிங் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன் சார். இந்த ஷேர் வால் பில்டிங்கில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பெரிய விண்டோஸ் கொடுத்துட்டோம். அப்போ என்ன ஆயிரும், லைட்டிங் அண்ட் ஏர் ப்ராப்பராக கிடச்சிரும். ஃபவுண்டேஷன் ப்ளஸ் வந்து நார்மல் வெட்டிஃபைட் டைல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாலில் நம்ம ஷேர் வாலோடு சேர்த்து சில இடங்களில் பட்டி வந்து யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம், வாலை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக. சீலிங்கில் நம்ம என்ன பண்ணோம்னா ஜிப்சம் பிளாஸ்டர் இருக்குல்ல, இந்த சீலிங்கை வந்து நம்ம பூசலை, வெறும் ஜிப்சம் பிளாஸ்டர் வந்து உங்களுக்கு 15 mm 18 mm ஜிப்சம் பிளாஸ்டர் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஜிப்சம் பிளாஸ்டர் மேலே ஒரே ஒரு ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இதுதான் சீலிங். சார் ஆக்சுவலாக சேர்வால் கான்செப்டில், அதாவது ஒரு கான்கிரீட் வீடுன்னு பண்ணுறப்ப கான்கிரீட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிறப்ப உள்ளே வந்து உஷ்ணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பண்ணப்பே அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் வந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல ஓப்பனாக சொல்ல போனால் உள்ளே வரப்போ அந்த ஒரு ஃபீல் இல்லை, உஷ்ணமே இல்லை. ஸோ இதுக்கு என்ன சார் ரீசன்? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், தேவையான அளவு ஏர் ஃப்ளோவுக்கு பெரிய பெரிய விண்டோஸ் ப்ளஸ் வந்து ஏர் ஃப்ளோ வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து ஆப்போசிட் சைடில் வெளியில் போகணும். நெகட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம. ஒரு எல் சைடில் ஏர் ஃப்ளோ இருந்துச்சுன்னா இருக்காது கன்ஃபார்மாக. சார் இப்போ ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சார் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ நம்ம ப்ரீ ஃபேப்ரிகேஷனில் நம்ம வீடு பண்ணுறோம் இல்லையா, அதே கான்செப்டில் ஸ்கொயர் பைப்பை யூஸ் பண்ணி ஸ்டெப் யூஸ் பண்ணிவிட்டு ரப்பர் ரூட் இருக்குல்ல, ரப்பர் ரூட்டை யூஸ் பண்ணி மேலே வந்து பாலிஷ் பண்ணிட்டோம். இவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டெப்புடைய ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்புடைய ஏரியாவும் டாய்லெட்டுடைய ஏரியாவும் பக்கத்தில் பக்கத்தில் வருது. அப்போ டாய்லெட்டுக்கு உள்ள ஒரு பாத் டப்பை இந்த ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஏரியா வேஸ்ட் ஆகலை. இதோடைய பட்ஜெட் வந்து நார்மலாக சிவிலில் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு பட்ஜெட் வருதுல்ல, அதில் வந்து 30 to 40% கூட மணி வந்து செலவாகாது. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரப்பர் ரூட்டு, ஸ்டீலு, ஃபைபர் சிமெண்ட் போர்டு வித் பெயிண்ட். ஒரு வைடு ரேஞ்ச் ஆஃப் கிச்சன் நம்ம எப்போதுமே கொடுக்கணும்னு சொல்லி நம்ம யோசிப்போம். கிச்சனுடைய நல்ல ஃபுல் ஸ்பேசியஸாக ப்ராப்பரான லைட்டிங் அண்ட் ப்ராப்பரான ஏர் வர மாதிரி ஒரு கிச்சன் வந்து நார்மலாக நம்ம ஸ்ட்ரக்சரல் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அக்ரலிக் மெட்டீரியலை யூஸ் பண்ணி தான் கிச்சன் பண்ணியிருக்கோம். இந்த ஷீட் எல்லாமே அக்ரலிக் ஷீட். டாப் வந்து ஆக்சுவலாக இது வந்து டேண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியல். சார் இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் எப்படி சார்? இது ஆக்சுவலாக ஒரு 16க்கு 15 ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் கான்செப்டில் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளே நம்ம செட் பண்ணிட்டோம். இந்த போர்ட்ஸ் வந்து ப்ளைவுட் வித் அக்ரலிக். இந்த ஹோல்ஸோடைய கண்டென்ட் என்னென்னா, இங்கே நம்ம நைட்டில் தூங்கும்போது நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடை அதை எடுத்து வெளியில் கொண்டு போவோம். வெளியிலேருந்து 24/7 வந்து ஏர் ஃப்ளோ வந்து உள்ளே வந்துட்டுருக்கோம். அதுக்கு வெளியில் நம்ம வந்து நெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பாத்ரூம் கான்செப்டை நிறைய இடத்த யூஸ் பண்ணாமல் ஸ்மால் ஏரியாவில் நிறைய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்புக்கு கீழே உள்ள ஏரியாவை பாத் டப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பில்டிங்கில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான மினிமம் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே ஒரு ஆர்கிடெக்டுடைய டச் வந்துருக்கு. ஸோ ஆக்சுவலாக ஏரியா வந்து நமக்கு 4 சென்டாக இருந்தாலும் மொத்தம் வந்து 4 பெட்ரூம் வந்து நம்ம இதில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து கெஸ்ட்டு பெட்ரூம். இதில் நம்ம ஆக்சுவலாக இந்த பில்டிங் என்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணோம்னா, இந்த பிளாஸ்டரோ இந்த பெயிண்டிங்கோ இந்த கான்செப்டே இல்லாத பில்டிங்காக தான் பண்ண விரும்பணும். ஸோ அதோட சாம்பிளை வந்து நம்ம எங்கே வச்சுருக்கோம்னா ரூஃபில் வச்சுருக்கோம். இந்த டாய்லெட்டில் இருக்கிற ரூஃபில் இந்த ஃபினிஷ் வந்து ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு ரஃப்பாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு பாலிஷ் கோட் பண்ணியிருக்கோம். இந்த ஹோல் பில்டிங்கே இந்த கான்செப்டில் பண்ணுங்கிறது நம்ம ஐடியா. மேம் ஆக்சுவலாக வீடே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸில் கட்டியிருந்தாலும் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து சார்ட்டை கேட்டப்போ ஒரு ஆர்கிடெக்ட் டச்சும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ சொல்லிடுங்க. ஸோ ஹாய் எவ்ரி ஒன். ஸோ என் பேர் வந்து ஜாய் ஸ்வீட்டி. நான் வந்து பர்சியூவிங் ஆர்கிடெக்ட். இப்போ கரண்ட்டாக 5th இயர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடு வந்து எப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால் வந்து எப்படி பிளான் பண்ணோன்னா எல்லா ரூம்ஸோடையும் கனெக்டடாக இருக்க மாதிரி. ஸோ மற்ற ஹவுசஸில் என்ன ப்ராப்ளம்னா பெட்ரூமோ கிச்சனோ வந்து கனெக்டிவிட்டி பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே கனெக்டிவிட்டி எதுவுமே பிரேக் பண்ணாமல் ஹாலில் இருந்து டிரெக்ட் இன்ட்ராக்ஷன் எல்லா ரூமுக்கும் இருக்கும். அட் த சேம் டைம் ப்ரைவசியும் என்ஷோர் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு போஸ்ட் ஒர்க்காக ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டேஜில் ஒரு கிளைண்ட் வந்து இப்போ இந்த இடத்துல திடீர்னு எனக்கு ஒரு விண்டோ வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இது வந்து கான்கிரீட் பில்டிங். ஸோ கான்கிரீட் பில்டிங்கிறப்ப இதை வந்து உடச்சி இதை பண்ண முடியுமா சார்? ஸோ கான்கிரீட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உடைக்கிறதுக்கு இப்போ வந்து ஹெவியான மெட்டீரியல்ஸ்லாம் நிறையவே வந்துடுச்சு. இப்போ அந்த இடத்துல கட் பண்ணுறப்ப
அந்த ஸ்ட்ரென்த் எதுவும் குறைய வாய்ப்பு இருக்கா, அந்த வாலோட ஸ்ட்ரென்த்து? அதாவது காங்கிரீட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது கட் பண்ணுறதுனால குறையவே குறையாது. ஏன்னா செங்கல் பில்டிங்கில் மட்டும்தான் பில்லர் டு பில்லர் நடுவில் செங்கல், அதனால தான் ஸ்டெபிலிட்டி கம்மியாகும். இது ஃபுல்லாகவே காங்கிரீட் தானே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்ட் லைட்டிங். ஸோ ஸ்கைலைட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக வந்துட்டு டைனிங்கில் கொடுப்பாங்க, டைனிங்கில் இருக்க மாதிரி. ஸோ ஹாலில் இருந்தே வந்து அந்த லைட் கிடைக்கிற மாதிரி. பட் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஹாலில் தேவையான அளவு லைட்டிங் இருக்கனால ஸ்கைலைட்டை வந்து ஸ்டெப்ஸுக்கு ரிசர்வ் பண்ணிட்டோம். ஸோ மேலே இருக்கிற ரூம்ஸ் ஃபுல்லாக லிட்டப்பாக இருக்க மாதிரி. ஆர்கிடெக்ட் வந்து ஓடிஎஸ் கான்செப்ட் டிசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா 2 டைப் ஆஃப் ஐடியாஸ். ஒன்று வந்து சிஎன்சி லேசர் கட்டிங் மெட்டீரியல் ஃபார் த சேஃப்டி. அதுக்காக நம்ம வந்து அந்த ஓடிஎஸ் கான்செப்ட் நீங்கள் எங்கே திரும்பினாலும் இந்த வீட்டில் ஒரே கான்செப்ட் ஆஃப் சிஎன்சி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டஃப் அண்ட் கிளாஸ், அந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணோம். நல்லா சேஃப்டி வைஸ் ஓகே. தென் இங்கே இருக்கிற இந்த ஃப்ளோர், இந்த டைல்ஸ் வந்து சுகர் கோட்டட் டைல் அப்படின்னு பேர், உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக தான். ப்ளஸ் வந்து நம்ம சிஎன்சி லேசர் கட்டிங் மெட்டீரியல் ஃபார் த சேஃப்டி. அதுக்காக நம்ம வந்து அந்த ஓடிஎஸ் கான்செப்ட் நீங்கள் எங்கே திரும்பினாலும் இந்த வீட்டில் ஒரே கான்செப்ட் ஆஃப் சிஎன்சி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டஃப் அண்ட் கிளாஸ், அந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணோம். நல்லா சேஃப்டி வைஸ் ஓகே. தென் இங்கே இருக்கிற இந்த ஃப்ளோர், இந்த டைல்ஸ் வந்து சுகர் கோட்டட் டைல் அப்படின்னு பேர். இந்த டைல் வந்து உங்களுக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock 7 o'clock மேலே லைட் ஆன் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு க்ளூமிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ த டைரக்ட் லைட்டிங் ஆஃப் ஈஸ்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கான்செப்ட் ஆஃப் த டோர். சார் இப்போ ஸ்டெப்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களா சார், இந்த மெட்டீரியல் என்ன சார்? ஸோ நார்மல் எஸ்எஸ் ஃப்ரேம் ப்ளஸ் வந்து டஃப் அண்ட் கிளாஸ். தென் வந்து இப்போ பில்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது சார். ஒரு சில இடம் நீங்கள் தப்பாக நினைக்கலைன்னா இப்போ இந்த மாதிரி இடத்துல சில டேம்ப்னஸ் மாதிரி வருது. ஸோ இது வந்து என்னங்க சார் ரீசன், இதுக்கு என்ன சொல்யூஷன்? எந்த புது பில்டிங்குமே நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் 1 இயருக்கு நம்ம ஒரு பட்டி பெயிண்ட் பண்ணி நிறுத்திடுவோம். ஸோ 1 இயருக்கு எங்கேயெல்லாம் டேமேஜ் வருதோ, எங்கேயெல்லாம் கிராக் வருதுங்கிறத பார்ப்போம். இந்த காங்கிரீட் பில்டிங்கில் யூ கேனாட் ஃபைண்ட் எனி கிராக் எனிவேர். இப்போ எங்கேயெல்லாம் என்ன வருது, இப்போ அங்கங்கே டேமேஜ் வரும்போது திரும்ப மறுபடியும் அதை ரீவொர்க் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த மொத்தம் வந்து 4 பெட்ரூம், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம். ஸோ ஒரு பெட்ரூமும் ஒரு கான்செப்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஈவன் டாய்லெட்லேயும் அந்த கான்செப்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சார் இப்போ இந்த டோரை பொறுத்த வரைக்கும் என்னங்க சார்? இந்த டோர் ஆக்சுவலாக வந்து நம்ம நார்மலாக எல்லா வீட்லேயும் ஒரு டோர் யோசிப்போம். இது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த எஃப்ஜிசி மெட்டீரியலுடைய நம்ம டிசைன் கொடுத்தோம்னா இந்த டிசைன் கலர் எல்லாமே அவங்க பிளான் பண்ணி நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. மொத்தம் வந்து 4 சென்ட் இடத்துக்குள்ள கார் பார்க்கிங்கோடு சேர்த்து 4 பெட்ரூம், 4 பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம். சார் இப்போ இது என்ன சார் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து இந்த கூலிங் டைல்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமாம், 18 mm 24 mm கூலிங் டைலு, நார்மல் கூலிங் டைலை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டோம். ஸோ இப்போ என்ன தான் நம்ம டெக்னாலஜி பற்றி இதெல்லாம் சொன்னோம்னாலும் ஒரு அஃபோர்டபுளாக இருக்கா, அதுதான் எல்லாமே வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே விரும்புவாங்க. இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் ஏரியா எவ்வளோ, ப்ளஸ் எவ்வளோ பட்ஜெட் ஆனிச்சு சார்? சார் இது டோட்டல் ஏரியா கீழே வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட், மேலே வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2100 ஸ்கொயர் ஃபீட் தான் டோட்டல் பில்டிங் ஏரியா. ஆக்சுவலாக பட்ஜெட் அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் டைம் ப்ளஸ் மணி ரெண்டையும் சேர்த்து நம்ம பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு 6 month 8 monthக்குள்ளே ஸ்ட்ரக்சர் பூரா சீக்கிரமே முடிச்சிட்டோம். இதில் நமக்கு இந்த லேபர் காஸ்ட் இருக்குல்ல, அந்த லேபர் காஸ்ட் 30% லேபர் காஸ்ட் இதில் வரவே வராது. ஏன்னா ஸ்ட்ரக்சரில் போட்டு நம்ம எல்லாமே க்ளோஸ் பண்ணி காங்கிரீட் போட்டு நிறுத்தும் போது லேபர் காஸ்ட்டு சுத்தமாகவே வரப்போகிறதில்ல. இப்போ நார்மலாக இன்றைக்கி ஜூன், இப்போ வந்து உங்களுக்கு 2026 வந்து கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு ஒரு 2800 3200 வரைக்கும் இப்போ காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கனால பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த காங்கிரீட் பில்டிங் அதோட கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு 20% வந்து அது கம்மியாகும். அதே சமயத்தில் 50% டைமிங் வந்து நமக்கு கம்மியாகவும் இருக்கிறது தான் ஆக்சுவல் ரேட். சார் இப்போ எந்த ஒரு டெக்னாலஜி இருந்தாலும் ஒரு சில லிமிடேஷன் ட்ராபேக்ஸ்னு இருக்கும் சார். இப்போ சேர்வால் டெக்னாலஜியில் இந்த வீடு கட்டியிருக்கீங்க, இதில் ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருந்துச்சா சார்? அதை பற்றி சொல்லிடுங்க சார். ஆக்சுவலாக வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ரீ பிளான் பண்ணி அதுக்குரிய எலக்ட்ரிக்கல் எல்லாத்தையும் கான்ட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் எப்படி காங்கிரீட் போடு ரூஃப் காங்கிரீட் போடும்போது நீங்கள் பண்ணுவீங்களே அதே மாதிரி ஹோல் பில்டிங்க்கு பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலன்னு சொன்னால் உங்களால் அடுத்து பண்ணும்போது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அது நம்பர் 1.
ஸோ நம்பர் 2 வந்து இந்த ஷட்டரிங் கான்செப்ட் தானே இதில் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். இந்த இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன ஷட்டரிங். அந்த ஷட்டரிங்கை ப்ராப்பராக பண்ணலன்னா நீங்கள் காங்கிரீட் ஊற்றும்போது காங்கிரீட் வந்து உழுது வேஸ்ட் ஆகிடும், காங்கிரீட் உள்ள வாட்டர்லாம். அப்போ ப்ராப்பராக ஷட்டரிங் வந்து நல்ல டெக்னிக்கல் பீப்புள், நல்ல தெளிவான லேபர் கண்டென்ட்டு இதை பற்றி தெரிஞ்சவங்களை வச்சு தான் இந்த பில்டிங் வந்து பண்ண முடியும். அது ஒரு இதாக இருக்குது. இப்போ நார்மலாக ஹீட் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பர் வெண்டிலேஷன் நீங்கள் கொடுக்காம ஒரு பில்டிங்கை பண்ணிங்கன்னா வாழைப்பழத்தை ஊதி பழுக்க வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் வந்து உள்ளே படுத்து எந்திரிக்கும் போது படுத்துருவீங்க. அப்போ ப்ராப்பரான லைட் அண்ட் வெண்டிலேஷன் கொடுக்கலன்னா இந்த கான்செப்டே உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? நீங்களும் இந்த முறையில் வீடு கட்டணும் அப்படின்னா